ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை தாம்பரமில் என் ஃப்ரெண்டு வந்து இங்கே அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ நான் அவங்கள பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன். இங்கே வந்து நான் என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடு வந்தேன்னா, குரோம்பேட் ஜிஹெச் வந்து ஷிஃப்ட் பண்ணி இப்போ இங்கே மாற்றிருக்காங்கன்னு போது இந்த பில்டிங் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தா சூப்பராக இருக்குது. சரி பரவாயில்ல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்டு சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அங்கே இருந்த அதே பழைய கட்டில், துருப்பிடிச்ச கட்டில் அதை தான் இங்கே கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ஒரு கால் உடஞ்சி ஒரு காலை கல் வச்சு மேனேஜ் பண்ணி அந்த மாதிரி. பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஃப்ளோ இருக்குது. டேப்பை திறந்தால் தண்ணி வரல. குப்பை டப்பாவில் குப்பை நிரம்பி கிடக்கு. அதை எதையுமே க்ளீன் பண்ணலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் எல்லாம் கழுவாமல் இருக்குது. அங்கே வேலை செய்கிற அக்கா கிட்ட கேட்டால் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான அந்த மாப்பு, தொடப்பம், கைக்கான க்ளவுஸ் இது எதுவுமே அவங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. பேஸ்ட் இல்லை, தொடக்கம் இல்லை, ஒன்றுமே இல்லை. சும்மா தண்ணி ஊற்றி அந்த இதோட ஆச்சு என்ன போவோம் சொன்னீங்களா நீங்கள்? சொல்லிட்டேன். அங்கே போய் கேட்பேன், அங்கே போய் கேட்டால் கீழே போய் கேட்டால் யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறேன். யாரு கேட்டு நான் கேட்டுருக்கேன். இந்த குப்பையெல்லாம் எனக்கு யார் வருவாங்க? அங்கெல்லாம் அப்படியே தண்ணி குட்டி இடங்கெல்லாம் பெருக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையா கையில்? அதெல்லாம் நான் இப்போ பெருக்கணும். தள்ளு தொடர்பு அந்த தண்ணி தள்ளுறதுலாம் இல்லைங்க, ஒன்று கொடுங்க பெருசானாக்கு இருக்குங்க. அதான் இப்போ இந்த பாத்ரூம் கழுத்துக்கு மட்டும் விட்டுடணும். பாத்ரூம் ஒரு ஆள் விட்டுணும். இதெல்லாம் பெருக்கு பாத்ரூம் ஒரு ஆள் விட்டுணும். நான் அதுலேருந்து பெருக்கு மாப்பு வச்சு விட்டுருக்கேன். குளிக்குள் சேர்த்து பழகிக்கிறதுக்கு 10 நேரம் இன்னாண்ட வந்து நான் பார்த்துக்கிறேன். என்ன நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஒன்று பெரிய கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு என்ன பொருளெல்லாம் வேணும்? சோஃபா எடு வேணும், விளையலு வேணும், பெனாயிலு வேணும். இதெல்லாம் கொடுக்கணும். வெறும் தண்ணி வச்சு க்ளீன் பண்ண முடியுமா? அப்படி தானே என்ன பண்ண முடியும்? தண்ணி வச்சு வெட்டி தண்ணி வச்சு கை என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் கொடுத்தா தான் அதை காய முடியும். அதே மாதிரி புஷ் வேணும் தேய்க்கிறதுக்கு, தடுறதுக்கு தண்ணி தடுறதுக்கு பேஸ்ட் வேணும். அதே மாதிரி தென்னை தொடப்பு வேணும். எதுவுமே இல்லை. வெளியில் நாங்கள் எப்படி செய்ய முடியும்? சரி சார். மை நேம் கன்னியாசலம் சார். எனக்கு உடம்பு சரியில்ல. ட்ரீட்மெண்ட் டாக்டர் கேட்கறதுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த ரெண்டு வாட்டி வந்து வந்து போகிறாரு அவர். ஒழுங்காட்டு பிள்ளைங்க சரியான நான் எந்த ட்ரீட்மெண்ட் நான் வந்து பார்க்குறோம். நானும் ஒரு ஹேண்டிகிராப்பு. எனக்கு ஒரு லிஃப்ட் கேட்டு நான் பைக்கில் வரேன். உங்களை போல் ஒரு நண்பர் ஹெல்ப் பண்ணுறாங்க. அது என்ன தப்பு சொல்லுங்க? என்ன சொல்கிறாங்க? எதுக்கு என்ன சிகிச்சைக்காக? எனக்கு வீசிங்கு ஹேண்டிகிராப், கால் சரியாக கால் வீக்கம். ஓகே, அதனால தான். டாக்டர் என்ன சொன்னார்? டாக்டர் சொன்னாங்க, இந்த ஒரு லேடி சொல்கிறாங்க, ஏன் இவர் டெய்லி வராரு, என்ன புகை வச்சு ஊசி போடுறதுக்கு நான் வரேன். அங்கே பக்கத்தில் இருந்தால் நான் வரமாட்டேன்னே. எங்கேருந்து வரீங்க சார் நீங்கள்? நான் மடிப்பாத்துலேருந்து வரேன் சார். சரி, இங்கே வரதுக்கு பஸ் வசதி எங்கேருந்து? பஸ் வசதி கிடையாது. நானே இந்த லிஃப்ட் கேட்டுறேன், பைக்கில் வரேன். ஓகே, ஆமாம். இப்போ அங்கே இறங்கி இங்கே நீங்கள் எப்படி வந்தீங்க? நம்ம ஒரு தம்பி எடுத்தாந்து இறக்கி ஆர்டர் ட்ராப் பண்ணி போனேன். ஓகே. உங்கள் பேர், உங்கள் கோரிக்கை என்ன சார்? என் கோரிக்கை நான் என் சிஎம்கிட்ட அனுப்பின அவதான் லெட்டர், வேறு ஒன்றும் இல்லை. இவங்க வந்து மருத்துவ சிகிச்சை பார்க்கறதுக்கு இல்லை கேட்குறாங்க கேள்வி. இவர் ஏன் டெய்லி வர்றேன்? நான் தரிக்கிட்ட நம்ம வரோம். நம்ம இல்லை, இது புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அது ரைட்டு. நான் இல்லை பார்க்கறேன். மிச்ச டாக்டர் எதுவும் கேள்வி கேட்கல. அந்த ஒரு லேடியும் கேட்குறேன். புகையெல்லாம் வச்சு பிடிச்சாங்க. புகை வச்சுலாம் கொடுத்தாங்க, ஊசிலாம் போட்டாங்க, வலி ஊசிலாம் போட்டாங்க. அப்புறம் மாதம் கரெக்டாக கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது. சரி, ஏன் அடிக்கடி வரீங்கன்னு கேட்குறாங்களா? கேட்குறாங்க. பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்குது. உங்களுக்கு இங்கே உட்காந்து பார்க்குற ட்ரீட்மெண்ட் பார்த்து எனக்கு ஒரு ஆள் தங்கத்துக்கு ஆள் ஒன்றுன்றாங்க. இப்போ மறுபடியும் கிளம்புறீங்களா நீங்கள்? ஆமாம், வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு கிளம்புறேன். மறுபடியும் என்னைக்கு வரணும்? இது அடுத்த திங்கம்னா வர போகிறேன். சரி, உங்கள் பேர் என்ன? இப்போ தனியாக தரோம். சொல்லு. என்ன 108 இருக்குன்னா வேஸ்ட்டு கேட்டால் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தரமாட்டாங்களாம். உயிருக்கு போராடினா தான் கொடுப்பாங்களாம். ஏன் இது உயிருக்கு போராடினது இல்லையா? கவர்மெண்ட்டு சுத்தம் வேஸ்ட். இது எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி? கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக நிற்கிறாங்க அது ஆம்புலன்ஸுக்கு. இப்போ நாங்கள் ப்ரைவேட்டில் கொடுத்துட்டு போகிறோம். என்ன ஆச்சு பாட்டிக்கு? என்னாச்சு? இதோ இது ஆஸ்பத்திரியிலேருந்து தான் இங்கே தான் வந்தாங்க. எதிரில் வரும்போது காருக்காரன் தட்டிட்டாங்க. இப்போ எங்கே போகிறாங்க? அந்த ஜிஹெச், செங்கல்பட்டு ஜிஹெச். ஏன் இங்கே பார்க்க மாட்டாங்களாம்மா? இல்லை, அது பிளேட் வைக்கணுமா, எலும்பு உடஞ்சிச்சான், அங்கே தான் பார்ப்போம். 108 கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கண்ணா? 108க்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வராதான். இவங்களும் ரெஃபர் பண்ண மாட்டாங்க. முதல்ல டாக்டர் தான் ரெஃபர் பண்ணணும். இவங்களே எங்களெல்லாம் அதெல்லாம் நாங்கள் ரெஃபர் பண்ண முடியாதுன்றாங்க. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.